அனைவருக்கும் வணக்கம். திட்டம் தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு வித் மார்க்கெட்ஸ். நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம். இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாக படிப்போம். நீங்கள் ஆர்வமாக இருந்தால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம். கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் உன்னிப்பாக பார்க்குமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம். நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை நாங்கள் பகுப்பாய்வு செய்வோம். காம்ஸ்கோப் ஹோல்டிங், டிக்கர் COMM. இந்த மதிப்பாய்வு ஆகஸ்ட் 18, 2025 இன் தரவுகளின் அடிப்படையில் வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் காம்ஸ்கோப் ஹோல்டிங் கம்பெனி INC துணைப்பிரிவைச் சேர்ந்தது. நெட்வொர்க்ஸ் மதிப்பீட்டில் 40 நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. இந்த வீடியோவின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பார்ப்போம். நிறுவனத்தின் முடிவு கழித்தல் 10 புள்ளிகளில் 2. துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு 2.8 புள்ளிகள். நீங்கள் அதை பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக முழு பங்குச் சந்தையிலும் நாம் பார்ப்போம். மொத்த சந்தையின் சராசரி மதிப்பீடு 1.8 புள்ளிகள். மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக நிறுவனத்திற்கு 2 புள்ளிகள். காம்ஸ்கோப் ஹோல்டிங் கம்பெனி INC நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல். காம்ஸ்கோப் ஹோல்டிங் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள். கடந்த 12 மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் என்ன என்பதை பார்ப்போம். காம்ஸ்கோப் ஹோல்டிங் 388.3% மாற்றத்தை காட்டியது. 45.1% துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுக்கு எதிராக நிறுவனத்தின் சந்தை மூலதனம். காம்ஸ்கோப் ஹோல்டிங் கம்பெனி INC $3.43 பில்லியன், $664 பில்லியன் சந்தை மூலதனத்துடன் துணைப்பிரிவு 1.5 பில்லியன் மதிப்புடையது. நிறுவனத்தின் புத்தக மதிப்பு 243 பில்லியன், $96 பில்லியன் துணைப்பிரிவின் புத்தக மூலதனத்துடன். சந்தை மற்றும் இருப்புநிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு. காம்ஸ்கோப் ஹோல்டிங் கம்பெனி INC சந்தை மதிப்பு மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் 0.517%. புத்தக மதிப்பு 2.52%. துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்கு மதிப்பீடு மோசமான கழித்தல் 1. நிறுவனத்திற்கு நிதிக் கடமைகள் இல்லை. நிறுவனத்தின் கடன் கடமைகளின் நிலைக்கான முடிவு மிகவும் நல்லது 2 புள்ளிகள். நிறுவனத்தின் பங்குச் சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் 0 ஆகும். துணைப்பிரிவுக்கான சராசரி 49.9. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதத்தை மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது கழித்தல் 2 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் லாபம் $141 மில்லியனாக இருந்தது. அடுத்த 12 மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் $273 மில்லியன் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது. துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். நிறுவனத்தின் வருவாய் விகிதம் 0.7 ஆகும். துணைப்பிரிவு 5க்கான சராசரி. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது 1. கடந்த 12 மாதங்களில் வருவாய் $4,750 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தெரியவில்லை. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் 1. விற்பனை வரம்பு -3%. துணைப்பிரிவுக்கு சராசரியாக 10%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்பு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது கழித்தல் 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு 6.754% ஆகும். இது சந்தை மூலதன பங்கை விட 1206% அதிகம். நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு $172,000.
துணைப்பிரிவில் $2,243,000 உள்ளன. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு கழித்தல் $7.1 $44.9 துணைப்பிரிவுக்கு சராசரியாக. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு டோலெட் -0.5 புள்ளிகள். ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் பங்கு 23.800 ஆகும். துணைப்பிரிவில் $448,000. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது தனிப்பட்ட பணியாளருக்கான விற்பனை அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது கழித்தல் 0.5 புள்ளிகள். குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு 7.4%க்கு ஒத்திருக்கிறது. துணைப்பிரிவுக்கான சராசரி 2.3%. காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 80% அளவை காட்டுகிறது. காம்ஸ்கோப் ஹோல்டிங் கம்பெனி INC. துணைப்பிரிவில் RSI நிலை 14 தோராயமாக 51%. நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை சுமார் $15.51. நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக $16.71 ஆகும். ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம். இது கிடைக்கிறது பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன. குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. பங்கு மதிப்பீட்டின் முடிவுகளின் அடிப்படையில் காம்ஸ்கோப் ஹோல்டிங் தகவல் மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு பங்குக்கு 15.5 என்ற விலையில் திறந்த விற்பனை ஆர்டர். நிறுவனம் ஒப்பீட்டளவில் மோசமான மதிப்பீடு மற்றும் விலை நகர்வு காரணமாக ஆர்டர் திறக்கப்பட்டது. நிறுவனம் மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி மதிப்பிடப்பட்டது. அகிம் இண்டெக்ஸ் லாபம் 7.75 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுத்த இழப்பு ஆகஸ்ட் 23 முதல் 25 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் செப்டம்பர் 17, 2025 அன்று வர்த்தகத்தின் முடிவில் ஒப்பந்தம் தானாகவே சரி செய்யப்படும். அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில். டிக்கர் PLTK முக்கிய கொள்முதல் ஆர்டர் ஆகும். மெயின் ஆர்டரின் வீடியோ ஏற்கனவே சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது. ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் அடிப்படை அல்லது சமநிலை. இரண்டாவது ஆர்டர் உண்மையான விலையில் மூடப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பார்த்ததற்காகவும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்காகவும் பொதுமக்களுக்கு மிக்க நன்றி. குரு மார்க்கெட்ஸ்.